ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு புது வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது ஜோதி நகர்னு சொல்லுவாங்க. அந்த ஜோதி நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தான் பார்த்துங்க, புது வீடு. சரிங்களா? 1160 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன், கார் பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்கு. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரோடோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 24 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. புது வீடு. சரிங்களா? விலை பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக வாங்கலாம். படிக்கட்டு அவுட்டில் தான் போட்டு வச்சுருக்கு. மேலே ரேஸ் பண்ணி ஒரு வாடகை கூட விட்டுக்கலாம். இங்கேருந்து அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 400லேருந்து 450 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தான் பார்த்துங்க, புது வீடு. சரிங்களா? ஃபுல்லாக சுற்றி வீடு தான். தாராளமாக நீங்கள் வாங்கலாம். புது வீடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அதேமாரி இந்த பக்கம் ஐயப்பாக்கம் எல்லாமே கிட்ட தான் நம்மளுக்கு. ஸ்கூல் காலேஜெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், வேலம்மாள் ஸ்கூலு, கிருஷ்ணசாமி ஸ்கூலு எல்லாமே கிட்ட தான். அதேமாரி இந்த பக்கம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட்டு எல்லாமே கிட்ட. ஜஸ்ட் அதிகபட்சம் ஒரு 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பாக்கம்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 500-600 மீட்டர் தூரத்தில். அண்ணனூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 400 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. புது வீடு, தாராளமாக வாங்கலாம் நீங்கள். தண்ணி இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரோடு தான் போடலை, போட்டுருவாங்க. சரிங்களா? இந்த வீடு தான் பார்த்துங்க, புது வீடு. சரிங்களா? ஓகே, பாய்.